சாய் சாய் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் கடந்த ராமநவமிக்கு முன்ன நாள் பாபா ஷிரடியில் எனக்கு நடத்திய ஒரு அற்புதத்தை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ராம், இப்போ நம்ம வீட்டில் இருக்க பாபாவுடைய ஒரு அற்புதமான பிளெஸ்ஸிங் உருவத்தில் பாபாவுடைய ஒரு சிலையை பார்க்குறீங்க. இதில் பாபா பக்கத்தில் ஒரு உதி பாக்கெட்டை வச்சுருக்கேன். இந்த உதி பாபா எனக்காக ஷிரடியில் கொடுத்தாரு. இந்த உதி எப்படி என் கையில் பாபா கொடுத்தாரு என்ற பிரதான கதையை இப்போ நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ ரொம்ப சாய் பக்தர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். பாபா இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு, ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலும் வாழ்ந்துட்டுருக்காரு என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும். ஆகையால் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ராம். சாய்ராம், எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமநவமி திருவிழா ஷிரடியில் இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஒரு 15 சாய் பக்தரை நான் ஷிரடிக்கு ரயில் மூலம் அழைச்சிட்டு போயிருப்பேன். இங்கே நாங்கள் கடந்த வேலைக்கிழமை 3ஆம் தேதி சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட்டு 4ஆம் தேதி ஷிரடிக்கு போய் சென்றடைஞ்சோம். 4ஆம் தேதி மத்தியானம் மேலே நம்ம பாபாவை சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணோம். பாபாவுடைய கிருபையால் ஒரு அரை மணி நேரம் பாபாவுடைய ஒரு அற்புதமான தரிசனம் பெற்ற பிறகு அன்னைக்கு சாவடி, தோரகமாயி, லண்டி தோட்டம், நந்தா தீபம், அப்துல் பாபா சமாதி, அப்துல் பாபா காட்டேஜ், அனுமன் மந்திர், இது எல்லாமே தரிசனம் பெற்ற பிறகு சாய் பக்தர்களுக்கு இரவு உணவு கொடுத்தோம். இரவு உணவு கொடுத்த பிறகு எல்லா சாய் பக்தர்களுமே அன்னைக்கு இரவு தூங்க போயிட்டாங்க. திருவண்ணாமலை சேர்ந்த திரு ராஜ்குமார் அண்ணா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 2 டிக்கெட் புக்கிங்கில் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் ஸ்டேஜ் ஆர்த்திக்கு பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட் எனக்கு இருக்குது, இன்னொரு டிக்கெட் நீங்கள் யாருன்னா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். என்னையும் கூப்பிட்டாரு, நானும் வரேனா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணனும் 2 பேரும் ஸ்டேஜ் ஆரத்திக்கு நைட்டு போனோம். அப்போ ஸ்டேஜ் ஆரத்திக்கு போகும்பொழுது பாபாண்ட கேட்குறேன், பாபா ஸ்டேஜ் ஆரத்தி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு உங்கள் சமாதி மந்திரில் நந்தி இருக்குல்ல, அந்த நந்தி ஆண்ட உட்காந்து நான் அந்த ஆரத்தியை பார்க்கணும், எனக்கு அருள் புரி சாய்நாதா அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே உள்ளே போகிறேன். உள்ளே போனால் நந்திக்கிட்டேயே பாபாண்ட வேண்ட பெரி நந்திக்கிட்டேயே உட்காந்து ஆரத்தி பார்க்குறேன். அந்த ஆரத்தியில் என்னுடைய மனசை பாபாவுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். பாபா, என் வாழ்க்கையில் எவ்வளையோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை சாய்நாதா, என்னுடைய எல்லா நிலைகளும் அறிஞ்சவர் நீங்கள், அதனால் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய நியாயமான கோரிக்கை எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் ஆரத்திக்கு என்னுடைய கண்ணீரை பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். சாய்ராம், ஸ்டேஜ் ஆரத்தி முடியுது. சாய்ராம், ஸ்டேஜ் ஆரத்தி முடிஞ்சோட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாபாவுடைய அந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, நந்திக்கு முன்னாடி 2 வரிசை இருக்கும், ஆண்கள் நிற்கிற வரிசை, பெண்கள் நிற்கிற வரிசை. இந்த 2 வரிசையில் இருக்க ஜனங்களை மட்டும்தான், சாய் பக்தர்களை மட்டும்தான் தரிசனம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் இந்த நந்திக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாமே அந்த பெரிய கதவு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் வெளியில் போயிடுவாங்க. ஆனால் ஷிரடி சமஸ்தானம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே நிற்கிற அதாவது ஸ்டேஜ் ஆரத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களுமே தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக ஆயிடுச்சு. ஓ, நம்ம பாபாவை கிட்ட போய் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் மெல்லமாக கிட்ட போய்கிட்டே இருக்கேன். அப்போ கிட்ட போகும்பொழுது பாபா க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அந்த க்ரீன் கலரு. அப்போ பாபாண்ட போயிட்டு, பாபா, கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமாக உன்னுடைய இந்த புனிதமான ஷிரடி மண்ணை நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தில் தொட்டுட்டு இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன். ஒரு 12 ஆண்டு காலமாக சென்னையிலிருந்து சாய் பக்தர்களை நான் உன்னுடைய கட்டளைக்கு இணங்க ஷிரடிக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். உன்னுடைய தரிசனத்தை அந்த சாய் பக்தர்கள் மூலம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்நாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாபாண்ட இருக்கு. என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை பாபாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பாபாண்ட, பாபா, நான் சொல்லி தான் உனக்கு என்னுடைய பிரார்த்தனைகள், என் வேண்டுதல், என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியணும் அவசியம் இல்லை பாபா, ஏன்னா நான் சாஷ்டாங்கமாக என்னுடைய இதயத்தை உன் திருவடியில் வச்சுட்டேன் பாபா. எனக்கு என் வாழ்க்கைக்கு நான் வேண்டின்னு இருக்க அந்த நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ஆரத்தி முடித்து வெளியே போகிறதுக்குள்ள ஒரே ஒரு உதி பாக்கெட்டு எனக்கு கிடைக்கணும். அதுவும் யாரும் எனக்கு எனாமா எடுத்துகிட்டு கொடுக்கக்கூடாது. இந்தாங்க சாய்ராம், இந்த உதியை வச்சுங்க அப்படின்னு யாரும் கொடுக்கக்கூடாது. எனக்கு
எனக்கு கீழே ஒரே ஒரு உதி பாக்கெட்டு கிடைக்கணும். இப்படி எனக்கு அந்த உதி பாக்கெட் நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லிட்டு என் மனதில் பாபா மீது நம்பிக்கை வச்சு பாபாண்ட வேண்டிட்டு அப்படியே பாபாவை பார்த்துட்டு பின்னோக்கியே தரிசனம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு கதவு இருக்கும். அதாவது நம்ம நந்தி கிட்ட லெஃப்ட் சைடில் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு வழியாக தான் பக்தர்களை வெளியே அனுப்புவாங்க. அந்த கதவு வழியாக அப்படியே வெளியே வரேன். என் கூட வந்த திருவண்ணாமலை ராஜ்குமாரனா எனக்கு பின்னோக்கி வந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்குறேன். நான் சடனாக பார்த்து இப்படி திரும்புகிறேன். அந்த லெஃப்ட் சைடில் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு உணவு செய்கிற ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும். அங்கேருந்து தான் பாபாவுக்கு பிரசாதம் போகும். அதுக்கு பக்கத்தில் நம்ம சமாதி மந்திருக்கு ஒரு செவுரு இருக்குது. அந்த செவுரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் இருக்குது. அந்த கிரில்லில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த கிரில், அதாவது அந்த கதவை வந்து ஜன்னலுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய சட்டை வந்து ஸ்டடியில் ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு தான் நான் போடுவேன். அதே போல் அந்த கிரிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க. அதில் இப்போ இந்த பாபாவுடைய கையில் இருக்க இந்த உதி பார்த்தீங்கன்னா அந்த கிரிலுக்குள்ளே இருக்குது. நான் சடனாக பார்க்குறேன், என்னடா இது இவ்வளோ பெரிய அற்புதம் பாபா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு வாயடைஞ்சு நான் நிற்கிறேன். அப்போது அந்த திருவண்ணாமலை ராஜ்குமாரனை கேட்குறேன், என்ன சாய்ராம் என்ன ஆச்சு? சாய்ராம் இப்போ தான் பாபா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். சாயே, என்னுடைய பிரார்த்தனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். என் பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறணும்னு சொன்னால் ஒரே ஒரு உதி எனக்கு இந்த ஆரத்தி முடித்து சமாதி மந்திர் விட்டு நான் வெளியில் போகிறதுக்குள்ளே எனக்கு கிடைக்கணும் பாபா அப்படின்னு நான் கேட்டேன். இதை பாருங்கள் சாய்ராம், பாபாவுடைய அற்புத நிலைகளை எனக்காக ஒரு உதியை வந்து இந்த கம்பிக்கு நடுவில் பாபா வச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்ல நினைக்கும் பொழுது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ஒரு செயலுக்காகவே சாய் பக்தர்கள் வந்து பாபா கிட்ட உறுதியாக வராங்க. பாபா மீது அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறாங்க. அதே போல் பாபா நான் கேட்ட இந்த உதியை கொடுத்து என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பக்தியும் இன்னும் அதிகப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு இந்த உதியை வந்து பாபா நான் கேட்டதை எனக்கு கொடுத்துருக்காரு சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவண்ணாமலை ராஜ்குமார் அண்ணனாண்ட நான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது சாய்ராம். பாருங்கள், பாபாவுடைய அந்த கை பக்கத்தில் ஆசீர்வாதம் பண்ணுற கைக்கு பக்கத்திலேயே பாபாவுடைய உதி ஷிரடியில் எனக்கு பாபா கொடுத்த ஒரு அற்புதமான சஞ்சீவி, நோய் தீர்க்கும் சஞ்சீவி இந்த உதிய பாபா கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு பக்தர்களுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் பக்தி கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வரத்தை பாபா கொடுப்பாரு. இந்த உதி அப்படின்னு சாதாரணமாக நீங்கள் எடை போட வேணாம். இந்த உதி மூலம் உங்களுடைய நம்பிக்கையை மேம்படுத்துகிறாரு. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை வந்து பாபா வலுப்படுத்துகிறாரு. நம்பிக்கையோடு இரு, உன் பிரார்த்தனை நிறைவேறும் சொல்லிட்டு பாபா எனக்கும் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இந்த தருணம் இருந்தது. இந்த தருணத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாபா மீது நம்பிக்கை வச்சு உங்கள் பிரார்த்தனையை அவருடைய திருவடியில் வைங்க. உங்கள் இதயத்தை அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் காத்திருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் யாவுமே நம்ம சாய்நாதரோட அருளால் நிறைவேறும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் की जय। अल्लाह मालिक।